என் பேர் தைனிஸ் மேரி. நான் திருச்சியிலேருந்து பழைய கோயில் பங்கை சேர்ந்தவள். ஒரு ஏப்ரல் மாதம் நான் ஏலாக்குறிச்சி கோயிலுக்கு வரணும்னு வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு வரல, கோயிலை பார்க்கணும், மாதாவை வேண்டிட்டு போகலான்ட்டு வந்தோம். நானும் என் கணவரும் வந்தோம். என் சின்ன பையனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக பாஸ்போர்ட்டும் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தேன். ஒரு இடத்துல ஏஜென்ட்டுக்கிட்ட ஒரு கம்பெனி மூலமாக அனுப்பிச்சி வச்சுருந்தோம். 2 வருஷமாக எந்த பதிலும் இல்லை. கேட்கும் போதெல்லாம் உங்கள் பையனுக்கு போட்டால் ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் அதை கேஷுவலாக விட்டுட்டேன். இங்கே கோயிலுக்கு மாதாக்கிட்ட வந்து வேண்டிட்டு, இது மாதிரி என் பையனுக்கு 2 வருஷம் ஆச்சு பாஸ்போர்ட் கொடுத்து, இன்னும் வேலைக்கு ஏற்பாடு ஆகலையே மாதாம்மா, ஏதாவது ஒரு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இங்கே ஜெபமலையெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறினோம். பஸ்ஸில் ஏறி பஸ் ஸ்டாண்டு கூட போகலை, ஏலாக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு கூட போகலை. சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. என்னன்னு கேட்டபோது உங்கள் பையனை வேலைக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம், இன்னொரு 10 நாளில் ஊருக்கு ஏறுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. மாதாவுடைய மகிமையே மகிமை. நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணால் வேண்டுனா மாதாம்மா எல்லாருக்கும் நிறைவாக தந்தருள்வார் என்பதை நான் ஏலாக்குறிச்சிக்கு வந்து கண்கூடாக தெரிவித்தேன், உணர்ந்தேன். இப்போ நன்றி சொல்கிறதுக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்கேன். நன்றி.